அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் மக்களே. இன்னைக்கு இடியப்பமும் கரியானமும் டக்குன்னு செஞ்சிடலாமா? வாங்க. இப்போது இடியப்பமை பீச்சி அவிச்சு எடுத்துக்கிடலாம். கரியானத்துக்கு இப்போ மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். கசகசா, தேங்காய், ஜீரகம், மிளகு, சோம்பு, இஞ்சி, பூண்டு இது ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கறி, அதில் நம்ம ஆட்டின மசாலா, உப்பு போட்டு பெரட்டி ஊற வச்சுக்கிறோம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய், அது கொஞ்சம் சூடானும் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் கலந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வதங்கினப்போ தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்ந்து இது கூட நல்லா வதங்கணும். இப்போது இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிற போகிறோம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா பொறுமையாக வதக்கணும். நல்லா வதங்கினா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது பச்சை மிளகாய் நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது ஊற வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்சம் வேக விடணும். இப்போது உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்கணும். லாஸ்ட்டாக அந்த மசாலா ஆட்டின மிக்ஸி கப்பில் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விசில் போட்டு எடுத்துக்கிற போகிறோம். ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போது மணக்க கரியானம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இடியப்பத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.